ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் எதிர்ஸ் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? யூனிட் 1 என்ன இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு லைட்டாக ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணி பார்த்துருவோம். யூனிட் 1 என்ன இருக்குது அப்படின்னா டாபிக் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு கான்செப்ட். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் கேன் பி டிஸ்கஸ் in the field of Cartesian plane. ஓகேவா? ஜஸ்ட்டு ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன கான்செப்ட். ரெண்டுமே ஒரு கான்செப்ட் தான். இது எங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா கார்ட்டீசியன் பிளேனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், வாட் இஸ் கார்ட்டீசியன் பிளேன்? கார்ட்டீசியன் பிளேன்னா என்னென்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். கார்ட்டீசியன் பிளேன் இஸ் otherwise is called as a graph. நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கார்ட்டீசியன் பிளேனுக்கு இன்னொரு பேர் இல்லைன்னா கிராஃப் ஷீட் அப்படிங்கிறது லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். கிராஃப் மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த கிராஃப் ஷீட்டாக படிச்சிருப்போம். அது கூட இன்னொரு பேர் தான் என்னது, கார்ட்டீசியன் பிளேன். கிராஃப் ஷீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட் ஆர் க்ரீன் கலரில் சும்மா சின்ன சின்ன ஸ்கொயர் ரெட் பாக்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் கொண்ட ஒரு பிளைன் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, கார்ட்டீசியன் பிளைன். ஓகேவா? அதோட ஆக்சிஸ்க்கு பேர் கார்ட்டீசியன் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? இதில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த இடம் தான் பாயிண்ட்டாக குறிக்கப்படும். ஓகேவா? இங்கே ஏ அப்படின்னா ஒரு பாயிண்ட், இது என்ன இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ண ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா கிராஃப் ஷீட்டில் எல்லாமே பேர்ஸாக பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது x1, y1, x2, y2 அப்படிங்கிற ஃபார்மேட் என்ன பண்ணுவாங்க, பேர்ஸாக பாயிண்ட் பண்ணுவாங்க. அது என்னது, கிராஃப் ஷீட்டில். ஓகேவா? யாருக்குன்னா என்ன சொல்லிட்டேன், கிராஃப் ஷீட் அப்படிங்கிறது கிராஃப் ஷீட் இஸ் அதர்ஸ் கால்ட் அஸ் அ கார்ட்டீசியன் பிளைன். ஓகே, இதை என்ன எடுத்துக்கிறேன், ஒரு கார்ட்டீசியன் பிளைன். ஓகேவா? இந்த கார்ட்டீசியன் பிளைனில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரெண்டு செட்டை வெளியே இருந்து உள்ளே கொண்டு வரேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இது ஏ, இது செட் ஏ, இது என்னது செட் பி. ஓகேவா? செட் ஏ பிங்கிற ரெண்டு செட்டை என்ன பண்ண போகிறேன், இந்த பிளைனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ரெண்டு பிளைனில் என்ன பண்ண போகிறேன், அந்த ரெண்டையும் கொண்டு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நமக்கு பிளைன் கான்செப்ட் என்ன தெரியும், பிளைன் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக அதில் ஆர்டர் பேரா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு தெரியும். ஓகே, அப்புறம் இந்த ரெண்டு செட்லேருந்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ், ரெண்டு செட்டுக்கு நல்ல என்ன இருக்கும், எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ் எப்படி இங்கே ஃப்ரேம் ஆகும் அப்படின்னா ஏ பின்னு ஃப்ரேம் ஆகும். இந்த ஏங்கிற எங்கேருந்து எடுத்திருப்பேன், செட் ஏலேருந்து எடுத்திருப்பேன், பிங்கிறத செட் பிலேருந்து எடுத்திருப்பேன். ஓகேவா? அப்போ நான் கார்ட்டீசியன் பிளைனில் ரெண்டு செட்டை கொண்டு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டு செட்டை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அது எந்த ஃபார்மெட்லாம் ஏ பிங்கிற ஆர்டர் பேரில் இருக்கும். அதில் ஏங்கிறது கேபிட்டல் ஏங்கிற செட்லேருந்து வந்திருக்கும், பிங்கிறது கேபிட்டல் பிலேருந்து வந்திருக்கும். இதைத்தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏ கிராஸ் பிங்கிற என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது. is a Cartesian product. ஓகேவா? A cross B கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி B cross A என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அது ஒன்று தான், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா A cross B அப்படிங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A. இந்த ரெண்டு எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. இப்படி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன, cumulative property is not satisfied அப்படிம்பாங்க. ஓகேவா? cumulative properties என்ன இருக்காது, இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அர்த்தம், கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பி எடுத்து பி கிராஸ் ஏன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு என்ன ஆகாது, ஈக்குவலாக ஆகாது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுனா cumulative properties என்ன ஆகுது, ஈக்குவலைஸ் ஆகாது, இல்லை சாட்டிஸ்ஃபைட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், இது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா இஃப் A is equal to B, ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம், A, Bங்கிறது B, Aக்கு
ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா, இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லிடலாம், ஏ கிராஸ் பிஎஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்லலாம். செட் ஏல உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பியாக இருந்துச்சு அண்டு செட் பியில் உள்ள எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து கியூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் எவ்வளோ கிராஸ் ஆஃப் ப்ராடக்ட் அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பி இன்ட்டு கியூங்கிற அளவுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. பிங்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ, கியூங்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் கியூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ ஹியூமனிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் 2 ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படிம்பாங்க. அதே இது ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா 2 செட்டு எடுத்துக்கிறேன். ஏங்கிற ஒரு செட்டு, ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2,4ங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 10, 20 அண்ட் 35 அப்படிங்கிற 3 எலமெண்ட் இருக்குது. இந்த 2 செட்டையும் என்ன பண்ணுறேன், கார்ட்டீசியன்ஸ் பிளேனுக்குள்ளே கொண்டு வரேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் கார்ட்டீசியன் பிளேனில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஆர்டர் பேராக தான் இருக்கணும். ஆர்டர் பேர் அப்படின்னா இதுலேருந்து 1 அதுலேருந்து 1 நம்ம 2,10 2,20 2,35 4,10 4,20 4,35. ஓகேவா, இப்படி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரேம் பண்ணலாம். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஆர்டராக ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்னது, ஏ கிராஸ் பிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா, இதான் டெஃபினிஷன்னாலும் இதான் டெஃபினிஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி. இல்லைனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொன்னாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பிங்கிறது இருந்துக்கணும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதோட எலமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் இன் ஆர்டர்ட் பேர். ஓகேவா, ஜென்ரல் எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு A, B, A is equal to A, B is belongs to capital B. என்ன பார்த்தோம், ஒரு கார்ட்டீசியன் பிளைனில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஃப்ரேம் பண்ணோம். ஓகேவா, ஓகே, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் என்ன இருக்குன்னா ஆர்டர்ட் பேர் இருக்குது. ஓகேவா, அந்த ஆர்டர்டு பேரை செலக்ட் பண்ணுறோம். அதாவது செலக்டிங் த ஆர்டர்ட் பேர் பை யூஸிங் பர்டிகுலர் கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணி அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் உள்ள ஆர்டர்ட் பேரை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரிலேஷன் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட், அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஆர்டர் பேட் ஏதாவது ரிலேஷன் சொல்லி ஏதாவது கான்செப்ட் ஒரு கண்டிஷன் சொல்லி வெளியே எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத டினோட்டட் பை, ரிலேஷன்ஸ் எப்படி டினோட் பண்ணப்படும் அப்படின்னா டினோட்டட் பை கேபிட்டல் ஆர், இதான் ரிலேஷன்ஸ். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஷார்ட்டாக ஏன் வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் ஹால்லையோ எக்ஸாம் பாயிண்ட்லையோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ கிராஸ் பி அப்படிங்கிற என்ன எடுத்துருக்கோம், 2,10 2,20 2,35 4,10 4,20 4,35 அப்படின்னு ஏ கிராஸ் பி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்டர்ட் பேருக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஆர்டர்ட் பேர் இல்லை நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்டர் பேர் எடுக்க போகிறேன். இல்லை ஆர்டர் பேர் எடுங்க, அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுங்க அப்படின்னா ஆர்டர் பேட் அப்படிங்க ஏ, பியில் தான் இருக்கும். அதில் அந்த பிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இஸ் எ
மல்டிபிள் ஆஃப் ஏயாக இருக்கணும். ஓகேவா? நமக்கு தெரியும் A belongs to capital A and B belongs to capital B. ஓகேவா? ஏற்கனவே இருக்கிற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், அதில் உள்ள ஆர்டர் பேர்லேருந்து சில ஆர்டர் பேரை வெளியே எடுக்க சொல்ல நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு கண்டிஷன்ஸ், அதாவது அந்த ஆர்டர் பேரில் உள்ள B அப்படிங்கிறது ஏனுடைய மல்டிப்ளிகேஷனாக வர்ற மாதிரி உள்ள ஆர்டர் பேரை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன் ஆருங்க ஒரு ரிலேஷன் என்ன பண்ணுறேன், அந்த ஆர்டர் பேர்லேருந்து சில ஆர்டர்ஸை வெளியே எடுக்க. என்ன ரிலேஷன்ஸில் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2,10 இது என்ன ஃபார்மில் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ஏ ஒரு டேர்மால், அதாவது ஒரு நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா அது பியாக வரும். ஓகேவா? பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஏ இருக்குது, இதோட ஒன்று மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய நம்பர் பியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே ஏங்கிற 2ஆக இருக்குது, அதோட 5 மல்டிபிள் பண்ணுங்க 10 வந்துருக்கு. ஓகே, இது ஒரு கண்டிஷன்ஸ் படி என்னுடைய ஒரு ஆர்டர் பேர் எடுத்துருக்கேன். அது ரெண்டாவது 2,20 அப்புறம் என்ன அர்த்தம், 2 × 10 = 20. ஏங்கிறது என்னது 2 into multiple of something is product is equal to B. ஓகேவா? கொடுத்த ரிலேஷன்ஸ் படி வந்திருக்கு. அதே மாதிரி 4,20 இதை படிக்கலாம். 4 × 5 = 20. ஏங்கிறது 4, பிங்கிறது 20. ஏயோட ஒரு நம்பரோட ஏதோ எனிதிங் மல்டிப்ளிகேஷன் ஆகி அதனால பி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ எடுத்தோம் தெரியுமா, இந்த 3 ஆர்டர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ரிலேஷன்ஸ் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் உள்ள அந்த ஆர்டர் பேரை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஸ் ஒரு கண்டிஷன் சொல்லி வெளியே எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரிலேஷனை விஷுவல் ஃபார்மில் ஃப்ரேம் பண்ணலாம், இல்லை விஷுவல் ஃபார்மில் சொல்லலாம், காமிக்கலாம். எப்படின்னா visual representation of relations. visual representation என்ன அர்த்தம் அப்படின்னா arrow diagramல மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். arrow diagram நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபஸ்ட்டு உள்ள செட்டு A, ரெண்டாவது செட் என்னது B. ஓகேவா? இதில் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. இதில் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 10, 20 and 35. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணி அதில் உள்ள செட்ஸை எடுத்திருக்கேன். நான் பண்ணிட்டேன் ஜஸ்ட் அதை விஷுவலாக காமிக்க போகிறேன். என்ன வந்திருக்கு, முதல் என்ன எடுத்தோம், 2,10 எடுத்தோம், அப்புறம் 2,20 எடுத்தோம், அடுத்தது 4,20. இதான் என்னது, ரிலேஷன்ஸ். இதை நான் விஷுவல் ஃபார்ம்லனா ஆரோ டயக்ராம் மூலமாக என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் டொமைன், இதுக்கு பேர் கோடொமைன். ஓகேவா? இந்த ஏல உள்ள எலமெண்ட்ஸுக்கு எந்தெந்த எலமெண்ட்டுக்கு இங்கே இமேஜ் ஃப்ரேம் ஆகிருக்கோ அதை என்ன சொல்லுவாங்க, ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ரேஞ்ச் அப்படிங்கிறது 10,20. ஓகேவா? இதான் ரேஞ்ச். ஓகே, இல்லை இப்போ என்ன சொல்லிடலாம் இன்னும் ஷார்ட்டாக, இன்னும் இதுலேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பி அப்படிங்கிறது கேபிட்டல் பி. பி நான் எதோட டினோட் பண்ணுறேன்னா இந்த பியில் உள்ள எலமெண்ட்ஸு பிலாங் டு பி அப்படிங்கிற என்ன அப்படின்னா இஸ் த இமேஜ் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. ஓகே, கேபிட்டல் ஏல உள்ள ஏக்கு இமேஜாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கேபிட்டல் ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படிங்கிறது இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் பி இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. ஓகேவா? பிக்கு ஏ செட்டில் உள்ள ஏ எலமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரீ இமேஜாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் என் ஆஃப் ஏல வந்து பின்னு எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஏ வந்து பியாகவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பி ஈக்குவல் டு கியூவாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் இதில் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ், நம்மளால் எவ்வளோ ரிலேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2 × P, Q. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஆனால் பொதுவாக செட்டு ஏயும் பியும் எடுத்து அதில் இங்கே ஒரு பிங்கிற எலமெண்ட்டும் அங்கே கியூன் எலமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 to the power of PQ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸை எக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதான் என்னது ரிலேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும், ரிலேஷன்னா என்ன, ரிலேஷன்ஸ் அப்படின்னா கார்ட்டீசியனில் இருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருந்து கொண்டு வரப்பட்டதான் என்னது ரிலேஷன்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் உள்ள ஆர்டர் பேருக்கு
ஒரு கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணீங்க, ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணீங்க. இப்போ டோட்டல் ரிலேஷனுக்கே நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டிஷன் நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னா, டோட்டல் ரிலேஷன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அது ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். இது ஆர்டர் பேர் இருக்குல்ல, டோட்டலாகவே அப்ளை. ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனை ரிலேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் அது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக கோடொமைனில் ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னா இது தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் has an image in B இல்லைன்னா has an image. எல்லாமே டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் has an image in கோடொமைன். கோடொமைனில் ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, the images unique. ஓகேவா? ஏல உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு பியில் இமேஜ் இருக்குது, அதுவும் யூனிக்காக இருக்கணும். அதாவது ஒரு இமேஜ் ஏல உள்ள ஒவ்வொரு ஏங்கிற செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரே ஒரு எலமெண்ட் இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, யூனிக்லாம் ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷனே இப்போ என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு ரிலேஷன் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, ரிலேஷனில் உள்ள டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோட்டல் ரிலேஷனே நம்ம என்னென்னு சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இதுதான் ஃபங்க்ஷன். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி. ஓகேவா? இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இன்புட்ஸை கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு 2, 3, 4. ஓகேவா? இந்த இன்புட்ஸை நான் உள்ளே கொடுக்க சொல்ல ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அந்த மிஷின் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இன்புட்டும் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும். இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு இன்புட் கொடுக்க சொல்ல அதை 10ஆல் பெருக்கி உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கு. 20, 30. ஃபங்க்ஷன் என்ன ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு மிஷின் மாதிரி ஆக்ட் பண்ணும். நான் எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் என்ன இருக்குன்னா சில சேஞ்சஸோடு வெளியே வரும். ஓகேவா? இங்கே நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா, இஸ் இன்டூ மல்டிப்ளை. நீங்கள் எதை ஒன்று கொடுத்தாலும் அதோட 10 மல்டிப்ளை பண்ணி வர்ற மரமாக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 20 இருக்கும், 3 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 30 இருக்கும், 4 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு 40 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதான் என்னது, ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது, ஒரு மிஷின் மாதிரி ஆக்ட் பண்ணுது. மெயின் அதை ஏன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் இருக்கும். ஓகேவா? யூனிக்காக இருக்கும். அதனால் இது என்னது, இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? இதான் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 1 மார்க் 2 மார்க் ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்ஸை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஜென்ரலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம். ஏங்கிற ஒரு செட் எடுத்திருக்கேன், பிங்கிற ஒரு செட்டு. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் f of x is equal to xனா இங்கே உள்ள எலமெண்ட்டை தூக்கி மிஷினுக்குள்ளே எஃப்ங்கிற மிஷினுக்குள்ளே போட்டோம்னா உனக்கு அவுட்புட் எப்படி வரணும், 3x - 1 அப்படின்னு வரணும். ஓகேவா? 3x மைனஸுங்கிற இந்த ஆப்ரேஷனில் ஆப்ரேட் ஆகி உனக்கு என்ன வேணும், அவுட்புட் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஆப்ரேட்டில் இந்த செட் A and B உள்ளதுக்கு போட சொல்ல எனக்கு ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல செட் ஆஃப் ஆர்டர் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்புறம் என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன்ஸை செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், தட் வாஸ் ஃபங்க்ஷன்ஸ் f is equal to 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இந்த ஆர்டர் பேர் எப்படி வந்துச்சு, 1ங்கிற எக்ஸுங்கிற 1 x = இங்கே 1 தூக்கி என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன்ஸ் f
ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ்பெல் 1 அதை எங்கே கொண்டு அப்ளை பண்ணும் 3 × 1 - 1 3 - 1 = 2 ஓகே அப்போ எஃப் ஆஃப் 2 அப்படின்னா இது பி எக்ஸ் நீங்கள் 1 அப்ளை பண்ண சொல்ல இந்த பக்கம் ஒரு சில ஒய்ங்கிறது எப்படி வந்துடணும் 2 வரணும் அதான் 1,2 அதான் இங்கே 1,2ன்னு போட்டிருக்கேன் ஓகேவா இந்த ரிலேஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக 3x - 1ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கிடைக்கப்பட்ட அந்த அவுட்புட்டை ஆர்டர் பேராக எழுதலாம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் ஆர்டர் பேர் ஓகேவா ரெண்டாவது டேபிள் ஃபார்ம்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் டேபிள் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸு இது ஒய் இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸ் = ஒய் ஓகேவா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸை எடுத்து எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு ஆப்ரேட் பண்ணி அதனுடைய வரக்கூடியதான் ஒய் தட் இஸ் = ஒய் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நினைக்கலாம் 1 2 3 4ன்னு அர்த்தம் இங்கே அவுட்புட் என்ன வந்துருக்கு 2 5 8 11 அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஃபங்க்ஷனை டேபிள் ஃபார்மில் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம் இல்லை ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு அர்த்தம் அடுத்தது an arrow diagram ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஆரோ டயக்ராம்லையும் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம் ஆரோ டயக்ராமில் நமக்கு என்ன தெரிஞ்சிடும் கண்டிப்பாக டொமைன் ஒன்று இருக்கணும் கோட் டொமைன் ஒன்று இருக்கணும் ஏங்கிறத நான் டொமைன் எடுத்துக்கிறேன் எப்போவுமே முதல் தான் டொமைனாக இருக்கும் இது ஒரு கோ டொமைன் ஓகேவா என்ன அர்த்தம் இங்கே 1 2 3 4 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க இங்கே என்ன இருக்குது 2 5 8 11 என்ன இருக்குது ஒன்னுடைய அவுட்புட்டு அப்படியே ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் = 3x - 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே 1 தூக்கி போட்டிங்கன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் அதுமாதிரி 2 தூக்கி போட்டிங்கன்னா 5 கிடைக்கும் 3 × 8 இது என்னது 11 4 × 11 அதுவும் அதே ஃபங்க்ஷன் தான் நினைப்பீங்க ஆரோ ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கேன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது கிராஃபிக்கல் ஃபார்ம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் கிராஃபிக்கல் ஃபார்ம்லேயே ரெப்ரசன்ட் பண்ணலாம் கிராஃப்னா என்னது எக்ஸ் வச்ச எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸை மையமாச்சு வர்றது இங்கே 1 2 3 4 5 ஓகேவா எக்ஸ் ஆக்சஸ் இங்கே என்ன பண்ணுறேன் ஒய் ஆக்சஸ் 2 4 6 8 10 ஓகேவா இது ஒய் ஆக்சஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஆர்டர் பர்சன் இதை குறிக்க போகிறேன் முதல் என்னது 1,2 ஓகேவா ரெண்டாவது 2,5 அடுத்தது மூணாவது 3,8 நாலாவது 4 வந்து 11 இப்போ எல்லாத்தையும் இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அதே ஆர்டர் பேரை ஒரு கிராஃபில் என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தட் இஸ் கிராஃபில் என்ன பண்ணியிருக்கேன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் இதை கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு கிராஃபை ஆர்டர் பேராகவும் நம்ம என்ன பண்ணலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அதே கிராஃபை டேபிள் ஃபார்ம்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆரோ ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம் கிராஃபிக்கல் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டு நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ரெப்ரசன்டட் இன் விஷுவல் ஃபார்ம் ஓகேவா விஷுவல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஓகேவா விஷுவல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா கிராஃப் ஷீட்டில் பாயிண்ட் பண்ணி காமிப்பீங்க கிராஃப் நீங்கள் ஃபங்க்ஷனை அதனுடைய அவுட்புட்டை ஓகேவா இதனால் சரி ஆர்டர் பேர் எடுத்து நம்ம ரிலேஷன்ஸில் ஆர்டர் பேர் எடுத்து என்ன பண்ணுறோம் ஆர்டர் பேருக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு மிஷினுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்து அதில் என்ன பண்ணுறோம் அவுட்புட் எடுக்கிறோம் அதை நீங்கள் ஆன்சரை கிராஃப் ஷீட்டில் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம் கிராஃப் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது என்ன அர்த்தம்னா சொல்யூஷன் இன் விஷுவல் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கிராஃப் ஷீட்டில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் இல்லை கர்வ் கிடைக்கும் ஓகேவா கிராஃப் ஷீட்டில் ஃபங்க்ஷனை நீங்கள் விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட்டில் கிடைக்கலாம் இல்லைனா கர்வ் ஃபார்மில் கிடைக்கலாம் ஓகேவா இப்போது
ஒரு 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 கிராஃப் ஷீட்டில் ஒரு ஃபிகரை கொடுத்துருக்காங்க, ஒரு விஷுவல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த அந்த விஷுவல் ஃபார்ம் வந்து ஷேப்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது இல்லை கர்வாக இருக்குதுன்னு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? பொதுவாக இது ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகேவா? இது போத் இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம், கர்வ் கொடுத்துருக்காங்க. கர்வ் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுதுனா அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனுக்குரியதானா ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்னன்னு தெரியணும். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எவ்ரி horizontal line intersect the curve in at most 1 point. ஓகேவா? ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வ் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தான் ஹரிசாண்டல் லைன் அந்த கர்வ் மேலே வரைஞ்சாலும் சரி, கண்டிப்பாக அந்த லைன் அந்த கர்வை ஒரே இடத்துல வெட்டணும். அப்படி ஒரே இடத்துல வெட்டினா மட்டும்தான் அதை என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதேமாதிரி வெர்டிக்கல் லைனும் அப்படி தான். இது தான் எவ்ரி வெர்டிக்கல் லைன் intersect the curve in at most 1 point. ஓகேவா? ஒரு கொடுத்துருக்கிற கர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணி கர்வ் சைடில் எல்லாம் ஓகே தான். ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, அந்த ஷேப்புங்கிறது விஷுவல் ஃபார்மாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபங்க்ஷனாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் வரைங்க. எத்தனை ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலும் அந்த ஹரிசாண்டல் லைன் கண்டிப்பாக அந்த கர்வில் ஒரே இடத்துல மட்டும் தான் வெட்டிட்டு போகணும். அப்படி வெட்டிட்டு போச்சு அப்படின்னா அந்த கர்வுங்கிறது என்னது, என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா 1-1 ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். The curve or the visual form of solution is 1-1 function அப்படின்னு அர்த்தம். Then what is 1-1 functions? 1-1 அப்படின்னா செட்டு ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏக்கு பியில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். அதான் 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை 1-1 ஃபங்க்ஷன் சொல்லணும், இல்லை கொடுத்துருக்கிற ஒரு ஷேப் விஷுவல் ஃபார்மில் உள்ள ஷேப் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் மூலம் என்ன பண்ணலாம், அதுக்கான கண்டிஷன்ஸ் படி ட்ரா பண்ணுறீங்க. அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் என்ன கண்டிப்பாக அந்த கர்வில் ஒரே இடத்துல மட்டும் மீட் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அதுவும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னா 1-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு கிராஃப் ஷீட்டு எக்ஸ் அண்ட் ஒய், இதில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் இஸ் ரெப்ரசன்டிங் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஃபங்க்ஷனாக நீ மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலும் அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த கர்வ் ஆர் ஸ்ட்ரைட் லைனில் மீட் ஆச்சு அப்படின்னா த ஃபங்க்ஷன் இஸ் 1-1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இல்லைனா கிவன் ஃபிகர் இஸ் 1-1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகேவா? அதே இது கொடுத்துருக்கிற கர்வில் நீ ஹரிசாண்டலாக வரைஞ்சாலும் சரி வெர்டிக்கலாக வரைஞ்சாலும் சரி, இப்போ நீங்கள் வெர்டிக்கலாக வரைஞ்சிங்கன்னா 2 இடத்துல மீட் ஆகும். எத்தனை வெர்டிக்கலை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன ஆகும், 2 இடத்துல மீட் ஆகும். இப்படி மீட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன கிடையாது, நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி 2 இடத்துல நமக்கு கொடுத்துருக்க கர்வில் நம்ம வெர்டிக்கல் லைன் மீட் ஆச்சு அப்படின்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் வெர்டிக்கல் லைனை யூஸ் பண்ண சொல்ல மீட் ஆச்சு அப்படின்னா அது என்ன கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 1-1 ஃபங்க்ஷன். 1-1 ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு, இது டொமைனு, இது கோடொமைன். ஓகேவா? டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா?
டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியில் என்ன இருக்கணும், ஒரே ஒரு இமேஜ் இருந்தால் தட் இஸ் கால் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் செட் ஏ செட் பி. செட் ஏன்னு என்ன சொல்கிறேன், டொமைன்னு சொல்கிறேன். செட் பியை கோடும். ஓகேவா, இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 2 3 4 4 5 8 11. ஆன் டூ அப்படின்னா ஏற்கனவே நமக்கு என்ன தெரியுது, இமேஜு ஏல உள்ள ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது, இமேஜு பியில் ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேவா, இப்போ ஆன் டூன்னு நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏல ஒரு யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ 4க்கு ப்ரீ இமேஜ் 1 இருக்குது, 5க்கு ப்ரீ இமேஜ் 2 இருக்குது, 8க்கு ப்ரீ இமேஜ் என்ன இருக்குது, 3 இருக்குது, 11க்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்புறம் என்ன சொல்லிடலாம், இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டூன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. இஸ் அ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 1 கரஸ்பாண்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, 1 கரஸ்பாண்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 ஆன் டூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 கரஸ்பாண்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனி டூ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, அப்படின்னா என்ன, அதே தான் எப்போவுமே நமக்கு என்ன வந்துடும், டொமைனு அண்டு கோடொமைனு. டொமைன் கோடொமைன் மறந்துடாங்க. முதல்ல உள்ளது டொமைனு, ரெண்டாவது உள்ளது கோடொமைன். ஓகேவா, மெனி டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே நம்மகிட்ட எலமெண்ட்ஸ் இருக்குது. என்ன எலமெண்ட்ஸ் வச்சுருக்கோம், 5 6 7 8. இது நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 3 2 1. ஓகேவா, அதில் two or more element of A have same image in B. ஓகேவா, ஏல உள்ள 2 ஆர் மோர் தென் 2 எலமெண்ட்டுக்கு பியில் ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெனி டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டூ ஃபங்க்ஷன் உண்டு. இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா இதே மாதிரி ஏ பி டொமைன், இன்னொன்று கோடொமைன். ஓகேவா, இங்கே எலமெண்ட்டு 5 6 7, இங்கே இருந்துடலாம் 4 3 2 1. ஓகே, இங்கே உள்ள என்ன அர்த்தம்னா அட்மோஸ்ட் 1 element in B which is not the image of any element of A. ஓகேவா, எலமெண்ட் ஏல உள்ள எலமெண்ட் எதுக்காட்டு ஒன்றுக்கு இமேஜாக இல்லாமல் பியில் ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது போக சம் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஒன்று கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். கான்ஸ்டன்ட் வேறு ஒன்றுமே கிடையாது. ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்னு. தட் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டி அப்படின்னா ஏல உள்ள எலமெண்ட் எல்லாத்துக்கும் அதோடைய ரெஃப்ளெக்ஷன் மாதிரி. இங்கே ஒன்றுன்னா அங்கேயும் பியில் இருக்க ஒன்று தான் இருக்கும். அதோடைய ரெஃப்ளெக்ஷனோடு அது மேட்சிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பியில் உள்ள அந்த இமேஜஸ் எல்லாமே ரியல் வேல்யூடாக வரணும் அப்படின்னு அர்த்தம். இது சம் ஸ்பெஷல் கேசஸ். ஓகேவா, அடுத்தது சாரி எக்ஸ் இருக்க இடத்துல மட்டும் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்கீங்க, என்ன வந்துடும் 2 இன்ட்டு எக்ஸ் இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 கடைசியில் +1. ஓகே,
ஓகேவா? எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ், இது டோட்டலாக நீங்கள் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 2x + 1, இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறோம், 2x ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், அந்த வேல்யூ x² - 2 அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுங்கள், உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x² - 4 + 1 ஆன்சர் வந்துடும் 2x² - 3 வரும். இதான் என்னது, f காம்போசிட் ஆஃப் g. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே இது g காம்போசிட் ஆஃப் f இருக்குது. g காம்போசிட் ஆஃப் f of x அப்படிங்கிற எப்படி வைக்கலாம்னா g of f of x வைக்கலாம். ஏற்கனவே f of x கொடுத்துட்டாங்க. அப்படின்னா g of f of x அப்படிங்கிறது 2x + 1ன்னு அர்த்தம். ஓகேவா? g of xனா என்ன அர்த்தம் அப்படின்னா g of xனா என்ன அர்த்தம் அப்படின்னா x² - 2ன்னு அர்த்தம். இங்கே x இருக்குது x² இருக்குது. அப்புறம் இங்கே x பதிலாக 2x + 1 இருக்குது. அதுக்கு பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், 2x + 1 ஹோல் ஸ்கொயர் - 2ன்னு போட போகிறேன். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். அப்படி 4x² + b² + 2ab - 2 என்ன வந்துடும், 4x² + 4x - 1. இதான் என்னது, g காம்போசிட் ஆஃப் f. இப்படி தான் அந்த காம்போசிட்டை கண்டுபிடிக்கணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு சம்ஸ் இருக்கும், என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கவனமாக வச்சுருந்தீங்க, என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். 3 ஃபங்க்ஷன்ஸை வச்சுட்டு அதுக்கான காம்போசிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 3 ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? 3 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா 4 செட் வரும். ஓகே, a b c and d. இதுக்கு நடுவில் உள்ள ஃபங்க்ஷன் f, இதுக்கு நடுவில் உள்ள ஃபங்க்ஷன் g, இதுக்கு நடுவில் உள்ள ஃபங்க்ஷன் hன்னு இருக்கும். இங்கே எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா இங்கே அது f of x இருக்கும். இங்கே வர சொல்ல g of f of x இருக்கும். இங்கே வர சொல்ல h of g of f of x இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் நீங்கள் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, சரி, இதுக்கு இல்லை, இதுக்கும் காம்போசிஷனால் 2 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். வந்து 2 ஃபங்க்ஷன் காம்போசிஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா g காம்போசிட் ஆஃப் f வரும். அதே இது இங்கேருந்து 3 காம்போசிட் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா h காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் f வரும். ஓகேவா? அதேமாதிரி தான் இங்கேயும் காம்போசிட்னா 2 ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் பண்ணிங்க அப்படின்னா காம்போசிட் கண்டுபிடிச்சிங்கன்னா h காம்போசிட் ஆஃப் g வரும். h காம்போசிட் ஆஃப் g. அதே இது இந்த ஏலேருந்து டிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன வந்துடும், h காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் fன்னு வந்துடும். ஓகேவா? இங்கே எப்படி மென்ஷன் பண்ணலான்னா h காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் f of x அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு h காம்போசிட் ஆஃப் f of x அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்படி மென்ஷன் பண்ணலாம். இதில் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இதில் h composite of g composite of f is equal to h composite of g composite of f is equal to equal இருக்கும். f is equal to equal இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் என்ன ஆகுது, இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் தெரிஞ்சிட வேண்டியது. தான். இது சும்மா ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா சம்ஸ் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வராது. 1 or 2 minutes பண்ணலாம், ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் செகண்ட் யூனிட்டை பற்றி ஷார்ட் ரிவிஷன் நம்ம பார்ப்போம்.